ஸோ ஆல்ரெடி நம்ம ஜாகிரஃபி ரிசோர்ஸ் லெசனில் ஷார்ட் நோட்ஸு ஷார்ட் ஆன்சர்ஸ் அதெல்லாம் ஃபினிஷ் பண்ணிட்டோம். ஸோ இன்றைக்கி ப்ரீஃப் ஆன்சர் டீட்டெயில் பார்ப்போம். ஓகேவா? ஸோ யூ சீமா ஃபஸ்ட் ஒன், give brief answers for the following. First one, what are resources? Resourcesனால் என்ன? ஓகே, resources is anything that fulfills humans need. மனிதனோட தேவையை, ஹியூமன்ஸோட நீடை பூர்த்தி பண்ணுற எல்லாமே ரிசோர்ஸஸ் தான். அது எல்லாத்தையும் ரிசோர்ஸஸ்னு சொல்லுவோம். when anything is of some use it becomes valuable. ஆல் ரிசோர்ஸஸ் ஹேவ் வேல்யூ. ஏதாவது ஒன்று யூஸ் பண்ணுதோம் அப்படின்னா அது ஒரு மதிக்கத்தக்க ஒரு மதிப்புள்ள ஒரு விஷயமாக மாறுது. அதனால் எல்லா ரிசோர்ஸுமே ஒரு வேல்யூ இருக்குது அதுக்குன்னு. ஓகேவா? த வேல்யூ கேன் பி எய்தர் கமர்ஷியல் ஆர் நான் கமர்ஷியல். அந்த வேல்யூ வந்து கமர்ஷியலாகவும் இருக்கும், நான் கமர்ஷியலாகவும் இருக்கும். செகண்ட் கொஸ்டின், வாட் ஆர் ஆக்சுவல் ரிசோர்ஸஸ்? ஆக்சுவல் ரிசோர்ஸஸ் ஆர் ரிசோர்ஸஸ் தட் ஆர் பீயிங் யூஸ்ட் அண்ட் த குவான்டிட்டி அவைலபிள் இஸ் நோன். ஸோ ஆக்சுவல் ரிசோர்ஸஸ்ங்கிறது நம்ம இப்போ யூஸ் பண்ணுது இது, அது மட்டும் இல்லாமல் அதோட குவான்டிட்டி எவ்வளோ இருக்குதுன்னு நம்மளுக்கு தெரியும். ஓகேவா? ஸோ எக்ஸாம்பிள் என்னென்னா, கோல் மைனிங் அட் நெய்வேலி லிக்னைட் கார்ப்பரேஷன். நெய்வேலியில் இருக்கக்கூடிய லிக்னைட் கார்ப்பரேஷனில் இருக்கக்கூடிய கோல்டு மைனிங் தான் எக்ஸாம்பிள். ஓகே, நெக்ஸ்ட், டிஃபைன் ஏபயாட்டிக் ரிசோர்ஸஸ். ஏபயாட்டிக் ரிசோர்ஸஸை டிஃபைன் பண்ண சொல்லியிருக்காங்க. ஏபயாட்டிக் ரிசோர்ஸஸ் ஆர் நான் லிவிங் திங்ஸ். அது உயிரற்ற ரிசோர்ஸஸ். எதெல்லாம் எக்ஸாம்பிள்னா, லேண்ட், வாட்டர், ஏர், மினரல்ஸ் ஆர் ஏபயாட்டிக் ரிசோர்ஸஸ். ஓகே, நெக்ஸ்ட் ஃபோர்த் கொஸ்டின், வாட் இஸ் சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட் அப்படின்னா என்ன? டெவலப்மெண்ட் இஸ் நெசசரி வித்தவுட் அஃபெக்டிங் த நீட்ஸ் ஆஃப் த ஃப்யூச்சர் ஜென்ரேஷன். ஃப்யூச்சர் ஜென்ரேஷனுக்கு தேவைப்படுற விஷயங்களை அஃபெக்ட் பண்ணாமல் நடக்கக்கூடிய டெவலப்மெண்ட் தான் நம்மளுக்கு தேவை. ஓகேவா? இஃப் த ப்ரெசன்ட் நீட்ஸ் ஆஃப் ரிசோர்ஸஸ் ஆர் மெட் அண்ட் த கன்சர்வேஷன் ஆஃப் ரிசோர்ஸஸ் கன்சர்விங் ஆஃப் ரிசோர்ஸஸ் ஃபார் த ஃப்யூச்சர் ஆர் பேலன்ஸ்ட், வி கால் இட் அஸ் சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட். ஸோ இப்போ தேவைப்படக்கூடிய ரிசோர்ஸஸ் கிடச்சி அது போக ஃப்யூச்சருக்கு தேவையானதையும் பேலன்ஸ்டாக சேவ் பண்ணி வச்சுருந்தோம் அப்படின்னா அதை தான் நம்ம சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா? நெக்ஸ்ட்டு, ஸோ தட் இஸ் த ஃபோர் கொஸ்டின். நெக்ஸ்ட்டு வி ஆர் கோயிங் டு see the detail. Give detailed answer. First one, how are natural resources classified? Explain any three with example. நேச்சுரல் ரிசோர்ஸஸ் எப்படி கிளாஸிஃபை பண்ணுறோம், அதில் ஏதாவது 3 எக்ஸ்பிளைன் பண்ண சொல்லியிருக்காங்க. நேச்சுரல் ரிசோர்ஸஸ் கேன் பி கிளாஸிஃபைட் இன்டு டிஃப்ரெண்ட் குரூப்ஸ் டிபெண்ட்ஸ் ஆன் ஆரிஜின், டெவலப்மெண்ட், ரெனியூவபிலிட்டி, டிஸ்ட்ரிபியூஷன், ஓனர்ஷிப் எக்ஸெட்ரா. ஸோ நேச்சுரல் ரிசோர்ஸை ஆரிஜின், டெவலப்மெண்ட், ரெனியூவபிலிட்டி, டிஸ்ட்ரிபியூஷன், ஓனர்ஷிப் மூலமாக பிரிக்கிறோம். ஃபஸ்ட் ஒன், ஆன் த பேசிஸ் ஆஃப் ஆரிஜின். ஆரிஜின் மூலமாக எப்படி பிரிக்கிறோன்னா, கேன் பி கிளாஸிஃபைட் resources can be classified into biotic, abiotic resources அப்படின்னு பிரிக்கிறோம். ஸோ ஆல் லிவிங் ரிசோர்ஸஸ் ஆர் பயோட்டிக் ரிசோர்ஸஸ். உயிருள்ள எல்லாமே பயோட்டிக். எக்ஸாம்பிள், பிளான்ட்ஸ், அனிமல்ஸ் அண்ட் அதர் மைக்ரோ ஆர்கானிசம்ஸ் ஆர் பயோட்டிக் ரிசோர்ஸஸ். ஏபயோட்டிக் ரிசோர்ஸஸ் வந்து என்னென்னா நான் லிவிங் திங்ஸ். லேண்ட், வாட்டர், ஏர், மினரல்ஸ் ஆர் ஏபயோட்டிக். என்ன, அது எல்லாமே ஏபயோட்டிக். நெக்ஸ்ட், based on the level of development, resources can be divided into based on the level of development. development மூலமாக எப்படி பிரிக்கிறோன்னா, actual and potential அப்படின்னு பிரிக்கிறோம். actual resources are resources that is being used and the quantity is available is known. ஸோ எவ்வளோ இருக்குன்னு தெரியும், நம்ம இப்போ யூஸ் பண்ணுறோம், அதே தான் actual resources. எக்ஸாம்பிள், கோல் மைனிங் நெய்வேலியில். Next, potential resources are resources that are not being used in the present and its quantity and location are not known. இப்போ ப்ரெசண்ட்டாக யூஸ் பண்ணல, அதோட குவான்டிட்டியும் நம்மளுக்கு தெரியலை, அது பொட்டென்ஷியல் ரிசோர்ஸஸ். எக்ஸாம்பிள், விண்ட் எனர்ஜி. நெக்ஸ்ட், ஆன் த பேசிஸ் ஆஃப் டிஸ்ட்ரிபியூஷனை பொறுத்து எப்படி பிரிக்கிறோன்னா, ரிசோர்ஸஸ் கேன் பி கிளாஸிஃபைட் இன்டு லோக்கலைஸ்ட் அண்ட் யூனிவர்சல் ரிசோர்ஸஸ். ஸோ ஃபஸ்ட்டு பாருங்கள், when resources are present in specific region they call it localized.
எக்ஸாம்பிள் வந்து மினரல்ஸ். குறிப்பிட்ட ஏரியாவில் இருக்குன்னா அது லோக்கலைஸ்டு ரிசோர்ஸ். சம் ரிசோர்ஸஸ் ஆர் ப்ரெசன்ட் எவ்ரிவேர், எல்லா இடத்துலையும் இருக்கும். அது சச் ரிசோர்ஸஸ் ஆர் கால்ட் யூனிவர்சல் ரிசோர்ஸஸ். எக்ஸாம்பிள் வந்து சன்லைட், ஏர். ஹவ் ஆர் ரிசோர்ஸஸ் பி கன்சர்வ்ட், எப்படி ரிசோர்ஸஸை நம்ம பாதுகாக்கிறோம். கேர்ஃபுல் யூசேஜ் ஆஃப் ரிசோர்ஸஸ் இஸ் கால்ட் கன்சர்வேஷன் ஆஃப் ரிசோர்ஸஸ். ஸோ கேர்ஃபுல்லாக யூஸ் பண்ணுறது கன்சர்வேஷன் ஆஃப் ரிசோர்ஸ். வைஸ்லி யூஸிங் ரிசோர்ஸஸ் கேன் கண்ட்ரோல் த டிப்ளீட்டிங் ரேஷியோ. ஸோ ரிசோர்ஸ் குறையிறத நம்ம அறிவுபூர்வமாக அதை வந்து யூஸ் பண்ணோம்னா அந்த குறையிறத கம்மி பண்ணலாம். டெவலப்மெண்ட் இஸ் நெசசரி வித்தவுட் அஃபெக்டிங் த நீட் ஃபார் த ஃப்யூச்சர் ஜென்ரேஷன். ஃப்யூச்சர் ஜெனரேஷனுக்கு எந்த அஃபெக்ட் பண்ணுற விதமாகவும் இல்லாமல் டெவலப்மெண்ட் இருக்கணும். இஃப் த ப்ரெசன்ட் நீட் ஆஃப் த ரிசோர்ஸஸ் ஆர் மெட், தென் த கன்சர்வேஷன் ஆஃப் ரிசோர்ஸஸ் ஃபார் த ஃப்யூச்சர் ஆர் பேலன்ஸ்ட். வி கால் இட் அஸ் சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட். ஆல்ரெடி பார்த்தோமா? ஸோ இப்போ உள்ள தேவைகளை பூர்த்தி பண்ணி ஃப்யூச்சருக்கும் கன்சர்வ் பண்ணனா சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட். சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட் கேன் டேக் பிளேஸ். எப்போ டேக் பிளேஸ் ஆகுனா வென் ரீசன் ஆஃப் டிப்ளீஷன் வந்து ஐடென்டிஃபை பண்ணோன்னா ஆர் ஐடென்டிஃபைடு. நெக்ஸ்ட்டு வேஸ்டேஜ் அண்ட் எக்ஸஸ் கன்சப்ஷனை வந்து கம்மி பண்ணோன்னா ப்ரிவெண்டட். ஓகே. நெக்ஸ்ட்டு ரீயூசேஜ் ரிசோர்ஸஸ் ஆர் ரீசைக்கிள்டு. ரீயூஸ் பண்ணுறது, ரீசைக்கிள் பண்ணுறது ரிசோர்ஸஸை. அப்போ நெக்ஸ்ட்டு பொல்யூஷன் இஸ் ப்ரிவெண்டட். பொல்யூஷனை கம்மி பண்ணுறது, ப்ரிவெண்ட் பண்ணுறது. ஓகே. பொல்யூஷன் இல்லாமல் ஆக்குறது. என்விரான்மெண்ட்டை ப்ரொடெக்ட் பண்ணுறது, பாதுகாக்கிறது. என்விரான்மெண்ட் இஸ் ப்ரொடெக்டட். நெக்ஸ்ட்டு நேச்சுரல் வெஜிடேஷன் அண்ட் வைல்ட் லைஃப் ஆர் ப்ரிசர்வ்டு. பிளான்ஸ், அனிமல்ஸ் அதெல்லாம் பாதுகாக்கிறது. அல்டர்னேட்டிவ் ரிசோர்ஸஸை யூஸ் பண்ணுறது ஆர் யூஸ்ட். ஓகேவா? அல்டர்னேட்டிவ் ரிசோர்ஸஸ். தி ஈஸியஸ்ட் வே டு கன்சர்வ் ரிசோர்ஸ் இஸ் டு ஃபாலோ. ஈஸியான வேவ் அதை கன்சர்வ் பண்ணுறதுக்கு என்னென்னா 3R. 3Rனா reduce, reuse and recycle. Okay. Next, third question. What is resource planning and why it is necessary? Resource planning என்ன, ஏன் முக்கியம்? Resource planning is a technique or skill of proper utilization of resource. Resource planning is necessary because அது வந்து ஒரு ஸ்கில்லு. என்னென்னா ப்ராப்பராக ரிசோர்ஸை பயன்படுத்துகிற ஒரு பிளானிங் ஸ்கில் தான். அது ஒரு டெக்னிக் தான். ஓகே. அதுதான் ரிசோர்ஸ் பிளானிங். ரிசோர்ஸ் பிளானிங் ஏன் முக்கியம்னா ரிசோர்ஸஸ் ஆர் லிமிட்டட், தேர் பிளானிங் இஸ் குவைட் நெசசரி ஸோ தட் வி கேன் யூஸ் தெம் ப்ராப்பர்லி அண்ட் அட் த சேம் டைம் வி கேன் சேவ் தெம் ஃபார் ஃப்யூச்சர் ஜென்ரேஷன். ரிசோர்ஸ் கம்மியாக தான் இருக்குது. ஸோ அதை ப்ராப்பராக யூஸ் பண்ணால் தான் ஃப்யூச்சருக்கும் சேவ் பண்ணிக்கலாம். Resources are not only limited but also they are unevenly distributed over the different parts of the world. Resources கம்மியாக மட்டும் இல்லை, அது அன்ஈவனாகவும் டிஸ்ட்ரிபியூட் ஆகிருக்கு உலகம் ஃபுல்லாக. ஒரு இடத்துல கூட இருக்கும், ஒரு இடத்துல குறையாக இருக்கும். ஓகேவா? நெக்ஸ்ட், இட் இஸ் நெசசரி ஃபார் த ப்ரொடக்ஷன் ஆஃப் ரிசோர்ஸஸ் டு ப்ரொடக்ட் தெம் ஃப்ரம் ஓவர் எக்ஸ்ப்ளாய்டேஷன். அது மட்டும் இல்லாமல் அதை தேவையில்லாமல் நம்ம அழிக்கிறத, வேஸ்ட் பண்ணுறத நம்ம வந்து தடுக்கலாம். ஓகேவா? அதனாலேயும் முக்கியம். ஓகே. நெசசரி. லாஸ்ட் கொஸ்டின். எக்ஸ்பிளைன் த ப்ரைமரி, செகண்டரி, டெர்ஷியரி ஆக்டிவிட்டி. இதெல்லாம் எக்ஸ்பிளைன் பண்ண சொல்லியிருக்காங்க இந்த ஆக்டிவிட்டீஸ். ப்ரைமரி ஆக்டிவிட்டீஸ் டைரக்ட்லி டிபெண்ட் ஆன் என்விரான்மெண்ட். இது டைரெக்டாக என்விரான்மெண்ட்டை டிபெண்ட் ஆகி இருக்குது. இட் ரெஃபர்ஸ் டு யூட்டிலைசேஷன் ஆஃப் எர்த்ஸ் ரிசோர்ஸஸ். இது வந்து எர்த்தோட ரிசோர்ஸஸ் தான் யூட்டிலைஸ் பண்ணுது. எதெல்லாம்னா சச்சஸ் லேண்டு, வாட்டர், வெஜிடேஷன், பில்டிங் மெட்டீரியல்ஸ் அண்ட் மினரல்ஸ். இட் தஸ் இன்க்ளூட்ஸ். அதனால் இதில் என்னெல்லாம் இன்க்ளூட் ஆகும்னா ஹண்டிங், ஃபுட் கேதரிங், பாஸ்டோரல் ஆக்டிவிட்டீஸ், ஃபிஷ்ஷிங், ஃபாரஸ்ட்ரி, அக்ரிகல்ச்சர், மைனிங், குவாரியிங். ஓகே. இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இன்வால்வ் ஆகிருக்கு. நெக்ஸ்ட்டு செகண்டரி ஆக்டிவிட்டீஸ் add value to natural resources by transforming raw material into valuable products. இதில் என்னென்னா நேச்சுரல் ரிசோர்ஸஸை ரா மெட்டீரியலாக கிடைக்கக்கூடியதை வேல்யூபிள் ப்ராடக்ட்ஸாக கன்வெர்ட் பண்ணுவாங்க. செகண்டரி ஆக்டிவிட்டீஸ் ஆர் கனெக்டட் வித். இது எதோட கனெக்ட் ஆகியிருக்கும்னா மேனுஃபேக்சர் பண்ணுறது, ப்ராசஸிங் அண்ட் கன்ஸ்ட்ரக்ஷன் அண்ட் இண்டஸ்ட்ரீஸ். ஓகேவா? நெக்ஸ்ட்டு தேர்ட் ஒன். டெர்ஷியரி ஆக்டிவிட்டீஸ் இன்க்ளூட்ஸ். என்னென்னா இன்க்ளூட்ஸ் டு த ப்ரொடக்ஷன் அண்ட் எக்ஸ்சேஞ்ச். அது வந்து ப்ரொடக்ஷனையும் எக்ஸ்சேஞ்சையும் சம்மந்தப்படுத்தி இருக்கும். த ப்ரொடக்ஷன் இன்வால்வ்ஸ். ப்ரொடக்ஷன் என்னெல்லாம் இன்வால்வ் ஆகும்னா த
ப்ரொவிஷன் ஆஃப் சர்விங் தட் ஆர் கன்சியூம்டு. எதெல்லாம் கன்சியூம் செய்யப்படுகிறதோ அதெல்லாம் அவங்களுக்கு ப்ரொவைட் பண்ணுறது, அந்த சர்வீஸை கொடுக்குறது. ஓகே, நெக்ஸ்ட் எக்ஸ்சேஞ்ச் இன்வால்வ்ஸ். எக்ஸ்சேஞ்சில் என்னெல்லாம் இருக்குன்னா ட்ரேடு, டிரான்ஸ்போர்ட் அண்ட் கம்யூனிகேஷன் ஃபெசிலிட்டிஸ். ஓகே, இதெல்லாம் இருக்கும். ஓகேவா? ஸோ த லெசன் is over. Resource geography lesson is over.